ஹலோ கைஸ், இந்தியா வர்சஸ் டே 4th டெஸ்ட் டே 4 என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கிறது பற்றி டப்புன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா வந்து டே 4 முழுக்க ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். டே 3 ஒரு சைட் கம்பேக் கொடுத்தோம். டே 4 மரண கம்பேக் கொடுத்துருக்கோம். டே 5 நம்ம சேஸ் பண்ணி ஜெயிக்க போகிறோமா இல்லை ட்ராப் ஆக போகிறோமா என்னன்றதுலாம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ண போகிறோம், எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் வர போகிறாங்க. இந்தியானே ஆஸ்திரேலியா ஒரு அக்ரெஷன் மோடில் வர போகிறாங்க. விக்கெட் எடுக்கிறோம், ஆனால் அவங்ககிட்ட 330 இருக்குது. இந்த கிரவுண்டில் வந்து சேஸ் பண்ணதே வந்து 230 தானாமா. அதனால் வந்து 330 இருக்குது. அவங்க செம்ம தைரியத்தில் வருவாங்க. நம்ம ஒன்று விக்கெட் எடுக்கிறோம், அவங்க விக்கெட் எடுக்கிற மைண்ட் செட்டில் தான் வர போகிறாங்க. நம்ம தான் இந்தியா அணி தான் வந்து ட்ராப் பண்ணுற மைண்ட் செட்டில் வர போகிறோமா, அக்ரெஷன் மோடில் வர போகிறோமான்றதை பற்றி பார்க்குறோம். டே 4 ஆரம்பத்தில் நிதிஷ் ரெட்டி 15 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பும்ராவோட ஆதிக்கம் தான். பும்ரா விக்கெட் எடுக்க, சிராஜ் அது கை கொடுத்து சிராஜ் விக்கெட் எடுக்க, அதுக்கப்புறம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. வேறு லெவல் விக்கெட் எடுத்தோம், மரண மாதம் போயிட்டு இருந்துச்சு. அங்கே வந்து கடைசி விக்கெட் பார்ட்னர்ஷிப் வந்து 50 ரன் கிட்ட போச்சு. இல்லாட்டி வந்து 290 280 இருப்போம். இப்போ 330 340 டார்கெட் வரும் போல். 340 90 ஓவர் இருக்குது டே 5ல். எப்படி சேஸ் பண்ண போகிறோன்றதான் தெரியல. அங்கிட்டு வந்து ஸ்டார்க்கு, பேட் கமிங்ஸ், போலண்ட் இவங்க பவுலிங்கில் வந்து சந்திக்கணும். வேறு லெவலில் நம்ம பவுலிங் வரும். அவங்களும் ஒரு முடிவு தான் வருவாங்க. ஏன்னா வந்து 230 தான் வந்து சேஸபிளான ஒரு டார்கெட்டே வந்து இருக்குது. அதனால் வந்து இப்போ வந்து அவங்ககிட்ட 100 ரன் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் அவங்க ஒரு தைரியத்தில் வருவாங்க. நம்ம வந்து ரோஹித் சர்மா ஒரு அக்ரெஷன் பார்த்தோம்னா நம்ம ஜெயிக்கலாம். ரோஹித் சர்மா மட்டும் நாளைக்கு வந்து நல்லா அடிக்க ஆரம்பிச்சாருன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு 100% ஊப்பு இருக்குது. ஒருத்தர் வந்து பார்ப்போம், ரோஹித் சர்மா கையில் தான் இருக்குது. ரோஹித் சர்மா மட்டும் நாளைக்கு அடித்தாருன்னா நம்ம வின்னு. ரோஹித் சர்மா அடிக்கலைன்னா வழக்கம் போல் நம்ம தத்தளிப்போன்றதுன்னு நினைக்கிறேன்.